இங்கே வேலைக்கு வந்துட்டா நாங்கள் சொல்கிறத மட்டும்தான் பண்ணணும், ஒரு நாய் மாதிரி. சார், இப்படி கிரியேட்டிவ் ஐடியாலாம் உங்கள் காசில் ரிஸ்க் எடுக்கணும் சார். இப்படி அடுத்தவன் காசில் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இந்த ஐடி கார்டு உன் கழுத்தில் இருக்கிற வரைக்கும் நீ எங்களுக்காக வேலை செய்கிற அடிமை தான். டேய் மச்சான், டீ எடுத்து குடுறா. டேய், நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன்டா. எனக்கு வேலையை ரிசைன் பண்ணிட்டியா? ஒருத்தன் எல்லாத்துக்கும் ஷாக் ஆகிக்கிட்டு. டேய், நீ ஏன்டா ஷாக் ஆகுற? எல்லாத்தையும் அதே தான்டா நானும் கேட்குறேன். ஓ லைஃப்பில் நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நான் எதுக்குடா ஷாக் ஆகுறேன்? டேய் மச்சான், நல்லா யோசிச்சிட்டேன்டா. பிஸ்னஸ் பண்ணுறது தான் பெட்டர்னு தோணுது. எனக்கு ஒன்றை விட்டா யார் இருக்கா சொல்லி? பிஸ்னஸ்லாம் ஓவர் ரிஸ்க்கு. நம்ம குடும்பம் இருக்க சுச்சுவேஷனுக்கு, கமிட்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு பிஸ்னஸ்லாம் செட் ஆகாது. ஒழுங்கு மாதிரியாக வேலைக்கு போகிற வழியே பாரு நீ. டேய், ரிஸ்க் எடுத்தால் தான்டா லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். ஒருத்தன் வேலை பார்க்கறனால தான் அவன் நம்மளை அவ்வளோ சீப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் நல்லா யோசிச்சிட்டேன் மச்சான், பிஸ்னஸ் பண்ணுறது தான் பெட்டர்னு தோணுது. எல்லாம் யோசிச்சேன்னு சொல்கிறேன். வீட்டில் இருக்க அப்பா அம்மா பற்றி யோசிச்சு பார்த்தியா நீ? டேய் மச்சான், எல்லாம் யோசிச்சிட்டேன்டா. 3 மாதம் கொஞ்சம் அப்படி இப்படி பிரச்சனையாக இருக்கும். என்கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்குது மச்சான். பத்தாவதுக்கு மாமாட்டையும் பேசியிருக்கேன், அவரும் எல்லாம் பண்ணி தரேன்ட்டு இருக்காரு. புரிஞ்சுக்கூடா, எல்லாம் கரெக்டாக வரும். ஒரு 3 மாதம் 6 மாதம் ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம் மச்சான். இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியலையே. டேய் மச்சான், இந்த ஒரு டைம் நம்பிக்கை வைடா, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம்டா. சரி மச்சான், என்ன பண்ணலான்னு இருக்கு? எல்லாம் முடிவு பண்ணிட்டேன் மச்சான். அடுத்து அம்மாட்ட தான் ஒரு டைம் பேசணும், பேசிட்டே எல்லாம். டேய், அம்மான்னு சொன்னதான் ஞாபகம் வருது. 2 டைம் அம்மா கால் பண்ணாங்களா மேடம்? எடுக்கலையா மேடம்? ஃபோனு சுவிட்ச் ஆஃப் மச்சான். சரி, ஓகே, பாய் பாய். நான் அப்புறம் வரேன். டேய் மச்சான், ஆல் தி பெஸ்ட்ரா. அந்த கொத்தமல்லி அங்கே தானேங்க கிடக்கு. கொத்தமல்லி எங்க, கருவேப்பிலைங்கன்னு என்னை போட்டு படுத்துரு. எனக்கே உடம்பு சரியில்லை. பாப்பா, ஃபோன் என்னாச்சுப்பா? ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சுமா. உனக்கு உடம்பு பரவாயில்லையாம்மா? இப்போ பரவாயில்லப்பா. அப்பாங்கம்மா? அவர் தான் சமைக்கிறேன்னு 1 மணி நேரமா என்னமோ அடுப்பில் போட்டு தடவிக்கிட்டு இருக்காருப்பா. அம்மா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமா? என்னப்பா சொல்லு. அம்மாவுக்கு அடுத்த வாரமே ஆப்ரேஷன் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்படி இப்படி காசு பத்தலனா கூட இன்சூரன்ஸ் ஏதாவது போட்டுக்கலான்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. சரிம்மா, உடம்பு பார்த்துக்குமா. ஏதோ சொல்லணும் சொன்னியே தம்பி. இல்லைம்மா, உடம்பு பார்த்துக்கு. இந்த வரேன். ஏன்பா, எதுவும் வேலையில் எதுவும் தொந்தரவா? அது இல்லைம்மா, டேப்லெட் போட்டியா தான் கேட்க வந்தேன். டேப்லெட் போட்டலாமா? அதெல்லாம் போட்டேன்ப்பா. சரி, ஓகேம்மா, நீ ரெஸ்ட் எடுத்துக்க. இந்த வரேம்மா. இப்போ அங்கே போய் வரீங்க. காலைல கிளம்பி எங்கடா போயிட்டு இருக்க? சொல்கிறேன், இந்தா இதை மறுபடி குடி மச்சான். இதை முதல்ல மச்சான் சொல்கிறா. குடி மச்சான். நான் திரும்ப வேலைக்கே போகலான்னு இருக்கேன்டா. எனது வேலைக்கு திரும்ப போறியா? எதுக்குடா எல்லாத்துக்கும் சாக்காகிட்டே இருக்க? மார்க் உன்னை கூப்பிட்டு வச்சு அதிர்ச்சி கொடுத்து எனக்கு ப்ரெஷர் வந்து நான் போய் சேர்ந்துருவேன் போலடா. இல்லை மச்சான், வேலைக்கு போகிறது தான் கரெக்டு. நம்மளுக்கு பிஸ்னஸ்லாம் செட் ஆகாது. நல்லா யோசிச்சிட்டேன். வீடு அறிவு இல்லை. ஒரு முடிவெடுத்தா அதில் ஸ்ட்ராங்காக இருக்கும்டா. அதை விட்டுட்டு மாற்றி பேசக்கூடாது. உன்ன மாதிரி நேற்று மட்டும் சொன்னேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது, ரிஸ்க் எடுத்தால் தான் லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படிலாம் சொன்னேன். இன்றைக்கி என்னடா வந்து காலங்காலத்திலே வேலைக்கு போகிறேன்னு வந்து நிற்கிறேன். டேய், எதுக்குடா அமைதியாக இருக்க? பேசுகிறா. என்னடா சொல்கிற? அடுத்த வாரம் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் இருக்குடா. இந்த நிலைமையில என்னை வந்துட்டு வேலையை விட்டுட்டு வர சொல்கிறியா? இப்போ தான்டா தங்கச்சி ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்துருக்கோம். இந்த டயத்தில் போயிட்டு இல்லை என்னோட கனவு தான் முக்கியம், இல்லை நான் எல்லாத்தையும் விட்டுட்டு பிஸ்னஸ் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வயசான காலத்தில் எங்கள் அப்பனை வேலைக்கு போக சொல்கிறியா? எனக்கு தைரியம்லாம் இல்லைப்பா. ஃபேமிலியை வந்துட்டு என்னமோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டு சுயநலமாக யோசிக்கிற அளவுக்குலாம் எனக்கு தைரியம் கிடையாது மச்சான். கரெக்டு தான் சொன்னேன் தான், ரிஸ்க் எடுக்கணும், ரிஸ்க் எடுத்தால் தான் லைஃப்னு சொன்னேன் தான். நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ரிஸ்க் எடுக்கிறோன்னா கூட மினிமம் செக்யூரிட்டி வேணும் மச்சான், இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது.
நீ சொன்னதான் மச்சான் கரெக்டு, நல்லா யோசிச்சிட்டேன். வேலைக்கு போகிறது தான் கரெக்டு. நம்மளுக்கு இருக்க கமிட்மெண்ட்டுக்கெல்லாம் பிஸ்னஸ் அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் கடைசி வரைக்கும் ஒருத்தனி கீழே வேலையை பார்த்துட்டு என்ன கொஞ்ச நாள் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு 4 வருஷமா 5 வருஷமா அதுவே பழகிடும். வேலைக்கு போகிறது தான் கரெக்ட். என் மச்சான் விட்றா பார்த்துக்கலாம். டேய் தம்பி நில்லு. சொல்லுங்கண்ணா. ஏய் நீ என் தங்கச்சி கிளாஸ்மேட்டு தானே? ஆமாண்ணா. உங்கள் அப்பா உன்னை நல்லா தானே படிக்க வச்சிருக்காரு, எதுக்கு இப்படி பேப்பர்லாம் போட்டுக்கிட்டு இருக்க? இல்லைண்ணா, கொஞ்சம் காசு தேவைப்படுது. காசு தேவைப்படுதா? படிக்கிற இடத்துல ஒழுங்கா போய் படிடா. நான் ஸ்கூலில் காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரை ஸ்கூலில் வேணா இருக்கேன். எனக்கு அந்த டைம் போதும்ண்ணா. நான் சும்மா இருக்கிற நேரத்தில் தான் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்லாம் போட்டுக்கிறீங்க. எப்பா அப்படி என்னடா உனக்கு காசு தேவைப்படுது? இல்லைண்ணா, எனக்கு நான் ஓட்ட எனக்கு சைக்கிள் இருக்கு, என் தங்கச்சி தானே ஓட்ட சைக்கிள் இல்லை, அதானே அது வாங்கி கொடுக்குறாங்கன்னா என் ஆசை. டேய் காசு தானே அண்ணன் நான் தரேன், சைக்கிள் வாங்கி கொடு. இந்த மாதிரி பேப்பர்லாம் போடாத சரியா, போய் படிக்கிற வேலையை பாருப்போ. அண்ணா என் ஆசைக்கு நான் தானே பார்த்துக்கணும், நான் பார்த்துக்கிறேன், நீ நவருண்ணா. வர்றா அடப்பாவி. டேய் டேய் மச்சான். நான் ஸ்கூலில் காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரை ஸ்கூலில் வேணா இருக்கேன். எனக்கு அந்த டைம் போதும்ண்ணா. என் ஆசைக்கு நான் தானே பார்த்துக்கணும், நான் பார்த்துக்கிறேன், நீ நவருண்ணா. என்னடா ஆச்சு லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்க? இல்லை மச்சான், அந்த பையன் சொன்னதை கேட்டியா? ஏன் என்னடா என்னாச்சு? இல்லை நம்மலாம் வேலை பார்க்குற அந்த 8 மணி நேரம் தான் வாழ்க்கை, அதுலேயே நம்ம வாழ்க்கையெல்லாம் போச்சுன்னு நினச்சி புலம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை தாண்டியே நம்மளுக்கு ஒரு லைஃப் இருக்குங்கிறத ரொம்ப எப்படி சொல்லிட்டு போனான் பற்றியா மச்சான் அந்த பையன். இல்லை மச்சான், ஆசைக்காக ஒன்று நினைக்கிற அவனே இவ்வளோ பண்ணும்போது நம்ம வாழ்க்கைக்காக நம்ம ஏன்டா இன்னும் கொஞ்சம் ஓடக்கூடாது? சார் இன்னும் கொஞ்சம் ஓடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க. சரி மச்சான், ஒர்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். டேய் இருடா மச்சான், டீ சாப்பிட்டு போகலாம். டேய் போடா, போய் உருப்புற வழியை பாடுறா. டேய் மச்சான். எங்கள் அப்பா எப்பவும் சொல்லுவார், பயணம் கஷ்டமாக இருந்தால் நீ மாற்ற வேண்டியது பயணத்தை இல்லை உன் பாதையை தான்.